அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எப்படி பொங்கல் பொங்கி வழியுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சந்தோஷமும் இன்பமும் இனிமே பொங்கியே வழியட்டும். அதுக்காக கடவுளை பிரார்த்திப்போம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் வெண்பொங்கல் தான் செய்வோம். எப்போவுமே பொங்கலுக்கு வெண்பொங்கல் செஞ்சுட்டு எல்லா காயும் போட்டு சாம்பார் செஞ்சுட்டு அதே காயில் பொரியல் பண்ணுவோம். நான் என்ன பண்ணேன்னா சாம்பாருக்கு காய் வேக வைக்கும் போதே அதில் உப்பு இல்லாமல் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதில் பருப்பு ஊற்றி சாம்பாரை கன்வெர்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேலே எடுத்துகிட்டு போய் சூரிய பகவானுக்கு படைச்சிட்டோம். எங்கள் மாமியாரால் ஏற முடியாதுன்னு சொன்னதுனால நாங்களே மேலே சாமி கும்பிட்டுட்டு கீழே போய் சாமி கும்பிடும்போது அவங்க வந்துட்டாங்க. வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். எங்கள் வீட்டில் பொங்கல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே நடந்தது. உங்கள் வீட்டில் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே சந்தோஷமாக இனிமே எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கட்டும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன்.